நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. நம்ம ஓஎம்ஆர் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஐடி ரிலேட்டடும் சரி, கமர்ஷியலாவும் சரி, என்டர்டைன்மெண்டாவும் வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இந்த ரோட்ல இருந்து உங்களுக்கு ஒரு அருமையான ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஓஎம்ஆர் ரோட்ல இருந்து வெறும் 100 மீட்டர் மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் பாத்தீங்க பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இந்த வழியா நீங்க ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம், அதாவது வெறும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஓபன் பண்ண சென்னையோடைய வண்டர்லா தீம் பார்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. சைட் சுத்தி நமக்கு எக்கச்சக்கமான ஈஸ்டர் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. ஈஸ்டர் எக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சைட்டுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் காம்பவுண்ட்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் தாங்க. அமிர்தா ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைட்டுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் காம்பவுண்ட்ல கட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஓஎம்ஆர்ல ஒரு மிகப்பெரிய காலேஜ் அப்படின்னா நம்ம எஸ்எஸ்என் காலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலேஜுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல் யூனிவர்சிட்டிங்க. அந்த யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மொத்தம் நமக்கு 3.8 ஏக்கர்ஸ்ல 3.8 ஏக்கர்ஸ்ல நியர்லி 100+ பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 30% பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. 70% பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு அவைலபிள் இருக்குங்க. 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1800 2400 வரையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாட் சைஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. எல்லா ஃபேஸிங்குமே நமக்கு பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து சிறுசேரி ஐடி பார்க் ஜஸ்ட் ஒரு 12 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு சிறுசேரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல உங்களுக்கு மெட்ரோ வந்து மகாபலிபுரம் வரை எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மினிட்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே வருங்க. நீங்க ஓஎம்ஆர்ல அடுத்த ஒரு சூப்பரான டெவலப்மெண்ட்டை பார்க்க போற ஒரு அருமையான லொகேஷன்ல சொந்தமா இடம் வாங்கணும்னு பாத்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக ஒரு சூப்பரான லொகேஷன் கொண்டு வந்திருக்குங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா நம்ம ஓஎம்ஆர் காலவாக்கத்துல அங்க இருக்கோம். காலவாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நின்னுட்டு இருக்குங்க. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ளேயே ஒரு சூப்பரான பிரீமியம் வில்லா ப்ராஜெக்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாருக்குமே தெரியும் ஓஎம்ஆர் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் போற ஆன் ரோட்ல இருந்து வெறும் ஒரு 100 மீட்டர் தாங்க. இந்த காலவாக்கத்துல உங்களுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலா ஒரு growth வந்து பார்க்க போகுதுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க நம்ம ஓஎம்ஆர் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஐடி ரிலேட்டடும் சரி, கமர்ஷியலாவும் சரி, என்டர்டைன்மெண்டாவும் வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இந்த ரோட்ல இருந்து உங்களுக்கு ஒரு அருமையான ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராயல் சிங்க. இந்த ப்ராஜெக்ட் யார் பண்றாங்க அப்படின்னா ஸ்டார் ஹோம்ஸ் தான் பண்றாங்க. இப்போ நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் ரோடுங்க. ஒரு பிஸியான ரோடு அப்படின்னே சொல்லலாம். இந்த ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு புகழ்பெற்ற திருப்போரூர் முருகன் கோயிலுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா திருப்போரூர் முருகன் கோயிலுமே வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணலாம். நம்ம ஏன் முக்கியமா இந்த ரோட்ல நின்று பேசுறோம் அப்படின்னா இந்த ரோட்ல இருந்து நமக்கு என்ன மாதிரியான கனெக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிருப்பேன் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு திருப்போரூர் முருகன் கோவில் இருக்கு. இந்த ரோடு வழியா நீங்க ஸ்ட்ரைட்டா போறீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்தை ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ள ரீச் பண்ணிடலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரோட்ல இருந்து நீங்க திருப்போரூர் ஜங்ஷன்ல ரைட் எடுக்கிறீங்க அப்படின்னா செங்கல்பட்டுமே அது பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர்ல ரீச் பண்ணிடலாங்க. இந்த சைடு மட்டுமே நமக்கு அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு. அப்படியே இந்த சைடு நம்ம போறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ்ல நம்ம கேளம்பாக்கமே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணிடலாங்க. அந்த கேளம்பாக்கம் லெஃப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 ஹவர்ல ரீச் பண்ணிடலாம். இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ், அதாவது ஒரு 10 இருந்து 12 நிமிஷத்துக்குள்ள நமக்கு சிறுசேரி ஐடி பார்க்குமே இருக்குது. ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரோடு வழியா இப்ப நம்ம சைட்டுக்கு போறோம் இல்லையா, இந்த ரோடு வழியா ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லூர் வண்டர்லா தீம் பார்க் நியூவா ஓபன் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. சோ அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல இருந்து இருக்கு. அதனாலதான் இந்த ரோட்ல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றோங்க. இப்போ நம்ம சைட்டுக்கு போயிட்டு கம்ப்ளீட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ராயல் சியை பத்தி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஏரியா டெவலப் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 by 1 தான் வந்து டெவலப் ஆகும். அதே மாதிரி தாங்க ஓஎம்ஆர், பெருங்குடி, அதுக்கப்புறம் சிறுசேரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேளம்பாக்கம். இன்னைக்கு கேளம்பாக்கம் எந்த அளவுக்கு கமர்ஷியலா ஒரு growth பாத்துருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சோ கேளம்பாக்கம் அடுத்த டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த காலவாக்கத்துல தாங்க நடக்க போகுது. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பைபாஸ் ரோடுமே இருக்கு. அந்த பைபாஸ் ரோட்ல நமக்கு நியூவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா தியேட்டருமே வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண போறாங்க. சோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் அட்வான்டேஜ், கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்கு. சோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம சைட்டை போய் பார்க்கலாம் வாங்க. சோ ஓஎம்ஆர் ரோட்ல இருந்து வெறும் 100 மீட்டர் மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் பாத்துங்க. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இந்த வழியா நீங்க ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம், அதாவது வெறும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஓபன் பண்ண சென்னையோடைய வண்டர்லா தீம் பார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. இந்த வழியா நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாம். ஃபியூச்சர்ல இந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ரோடுக்கு அப்படியே ஒட்டினா மாதிரி தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க வந்திருக்கோம். சோ சைட்டுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு சைட்டை பத்தி கம்ப்ளீட்டா டீடைல்ஸ் நான் சொல்றேன் வாங்க. சோ இந்த ராயல் சி ப்ராஜெக்ட் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்டை சுத்தி நமக்கு எக்கச்சக்கமான ஈஸ்டர் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. ஈஸ்டர் எக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சைட்டுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் காம்பவுண்ட்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் தாங்க. அமிர்தா ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைட்டுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் காம்பவுண்ட்ல கட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 மாசத்துல இங்க வந்து படிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஓஎம்ஆர்ல ஒரு மிகப்பெரிய காலேஜ் அப்படின்னா நம்ம எஸ்எஸ்என் காலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலேஜுக்கு அப்படியே அட்ஜஸ்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்என் யூனிவர்சிட்டிங்க. அந்த யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில இருக்கு. ஸோ உங்களுக்கு காலேஜும் பக்கத்துல இருக்கு, ஸ்கூலுமே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சைட்டை சுத்தி நமக்கு நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க கேளம்பாக்கம் வழியா வரும்போது உங்களுக்கு நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் வந்து
பாத்தீங்கன்னா இருக்கு. சைட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க. நமக்கு சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்குங்க. சோ இந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாம் நீங்க ஒரு பிளாட் வாங்குற பிரைஸ்ல இங்க நீங்க சொந்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கி ஒரு வீடே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா கட்டிடலாங்க. சோ இப்போ கம்ப்ளீட்டா இந்த ப்ராஜெக்ட் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ப்ராஜெக்ட் மொத்தம் நமக்கு 3.8 ஏக்கர்ஸ்ங்க. 3.8 ஏக்கர்ஸ்ல நியர்லி 100+ பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. இப்போ 30% பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. 70% பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு அவைலபிள் இருக்குங்க. 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1800 2400 வரையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாட் சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. எல்லா ஃபேஸிலுமே நமக்கு பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கார்னர் பிளாட்ஸ்மே வந்து அவைலபிள் இருக்குங்க. சைட்டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. சோ இந்த ராயல் சி ப்ராஜெக்ட்ல நமக்கு என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறேங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஒரு 4-5 நாளா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா விடாம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா நிக்கலங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைட் வந்து நமக்கு ஹைட்டா தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி நிக்காது அப்படின்றதுக்கு நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ நம்ம இந்த ராயல் சீல என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. 3.8 ஏக்கர்ஸ்மே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைட்டை சுத்தி நமக்கு அம்யூனிட்டிஸ் கொடுத்து சைட்டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா கிரீனிஷா வச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம் பிளாக் டாப் தார் ரோடுங்க. பிளாக் டாப் தார் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 24 ஃபீட்ல நமக்கு அருமையா கொடுத்திருக்காங்க. சோ இங்க நீங்க போர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 இருந்து 30-40 அடியிலே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கொடிநீருமே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸ்ல சூப்பரா கேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி EB ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க. சோ உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சைட்ல ரெயின் வாட்டர் ஏர் வாஷிங்மே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் தான் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த ராயல் சீல இருந்து நமக்கு என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. நம்ம ஆல்ரெடியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சொல்லிட்டோம். முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து சிறுசேரி ஐடி பார்க் ஜஸ்ட் ஒரு 12 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு சிறுசேரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனே வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல உங்களுக்கு மெட்ரோ வந்து மகாபலிபுரம் வரை எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மினிட்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே வருங்க. சோ யோசிச்சு பாருங்க உங்களுக்கு மெட்ரோ ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 100 மீட்டர்ல வரும்போது இங்க அப்ரிசியேஷன் வந்து எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்ல இருந்து நியூ ஓபன் பண்ண வண்டர்லா தீம் பார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 10 நிமிஷத்துல வந்து ரீச் பண்ணிடலாங்க. சோ உங்களுக்கு எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த OMR ரோட்ல இருக்கு. சோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு OMRல ஏதாச்சும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலவாக்கம் இந்த சரௌண்டிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து நிறைய இருக்குங்க. சோ கண்டிப்பா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சரௌண்டிங்ல தான் வரும். இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். இங்க ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க இல்ல நீங்க வந்து ரெசிடென்ஷியலா வரீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்துருவோங்க. அப்ரிசியேஷன் அப்படின்னும் போது இங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோட்லயே 5000 ரூபாய் 5500 ரூபாய் அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க மார்க்கெட் வேல்யூவோட உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா தாராளமா இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல அந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 60 ல இருந்து 70% வரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போகுதுங்க. இப்போ நம்ம இங்க ஒரு பிளாட்டோட பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 33 லட்சம் ரூபாயில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க. இவங்க வெறும் பிளாட் மட்டும் கொடுக்காம உங்களுக்கு சொந்தமா இண்டிவிஜுவலா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டி கொடுக்குறாங்க. என்ன பிரைஸ்ல கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 லட்சம் ரூபாயில உங்களுக்கு சொந்தமா இண்டிவிஜுவல் ஹவுஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு DTCP அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஆல்ரெடி 30% பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோல்ட் அவுட் பண்ணி ரீசேஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு 70% பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. சோ இது DTCP அப்ரூவ்ட் அப்படின்றதுனால நமக்கு பேங்க் லோன்மே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. 80% வரை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேங்க் லோன்மே அவைலபிள் இருக்குது. ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. சோ நீங்க OMR சரௌண்டிங்ல சொந்தமா லேண்ட் வாங்கணும் இல்ல லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்டா இருந்திருக்குங்க. உங்களுக்கு மத்த டீடைல்ஸ் எதனா தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லங்க நான் எல்லாமே பார்த்துட்டு எனக்கு பிரைஸ் எல்லாமே ஓகே நான் இமிடியேட்டா சைட்டை வந்து பார்க்கலாமா அப்படின்னா நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா சைட்டை வந்து பார்க்கலாங்க. சோ டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க இந்த சரௌண்டிங்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா விசாரிச்சுட்டே வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பிளாட் வாங்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சரௌண்டிங்லேயே ஸ்டார் ஹோம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. OMRல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹோம்ஸ் தான். சோ தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹோம்ஸ் நம்பி இங்க நீங்க சொந்தமா ஒரு பிளாட்டை வந்து வாங்கலாங்க. சோ இங்க நீங்க ஒரு இடம் வாங்கி உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம இங்க நீங்க இடம் வாங்கி வீடு கட்டி வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் உங்க ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு இயற்கையான சூழல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு. நமக்கு காலேஜ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்ங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.